இருந்து என் பிள்ளைகளுக்கு லீவ், அதனால நம்ம வந்து தீபாவளிக்கு பண்டம் பண்ணலாம் அப்படின்னு மனசுல இன்னைக்கு யோசிச்சிருக்கோம். இதுதான் தெரு. இந்த தெருவுல தான் எல்லா கடைகளும் இருக்கும். மேஜர்லி எல்லா வீட்டுக்கு தேவையான ஜாமன கடைகள் இந்த தெருவுல தான் இருக்கும். இங்கதான் அருள் மாட்டும் இருக்கு. நான் இன்னைக்கு அருள் மாட்டுக்கு போய் கொஞ்சம் இந்த எங்க வீட்டுல முந்திரி கொத்து பண்ணலாம்னு யோசிச்சிருக்கேன். ஏன்னா எங்க பெரியம்மா தான் எப்பவுமே எங்களுக்கு பண்ணி தருவாங்க. இந்த தடவை நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாமனம் வாங்குறதுக்கு வந்திருக்கேன். அருள் மாட்டு வந்து இப்ப ரினோவேட் பண்ணிருக்காங்க. எல்லாரும் போய் செக் பண்ணி பாருங்க. இங்க எல்லா பொருளுமே கிடைக்கும். ஊர்ல இருக்கிற மாதிரி இது செக்கு எண்ணெய் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஜவார், ராகிகா ஃப்ளவர் அப்படின்னு எல்லா பொருளும் கிடைக்குது. அரிசிலையுமே அவங்க நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க. நான் கோதுமையிலுமே நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க. நான் எனக்கு தேவையான வெல்லம், அப்புறம் வந்து இந்த பச்சை பயிறு எல்லாமே வாங்கிட்டு அதுக்கு பிறகு அங்க இருக்கிற ஒரு விசிட் அடிச்சுட்டு என்னெல்லாம் இருக்கு, ஏன்னா எனக்கு 5 நிமிஷம் தூரத்துலதான் இருக்கு. நான் ஒரு 10 தடவையாவது போவேன் ஒரு நாளைக்கு. அதே மாதிரி போய், ஏன்னா நான் 100 தடவை 100 பொருளை நானே மறப்பேன். அதனால நான் போய் வாங்கிட்டு வருவேன். இதுதான் கதை. அதனால இன்னைக்கு போய் பொருளெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். இங்க பாருங்களேன் எவ்வளவு வகையான அரிசிகள் வச்சிருக்காங்கன்ட்டு. நான் அந்த அண்ணன்ட்ட வெறும் மாவு அரிசி மட்டும் 1 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கடையை விட்டுட்டு வந்துட்டு இருந்தேன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பேசிக்கலி மீன் மார்க்கெட் இருக்காது. ஆனா இப்படி கூடையில கொஞ்சம் கொண்டு வச்சிருப்பாங்க. அவங்கதான் இந்த மீன்லாம் வச்சிருந்தாங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கூடையில சமந்துட்டு வருவாங்க. தெருவுல வச்சு விற்பாங்க. இதெல்லாம் வந்து அரௌண்ட் 50 ரூபா கிலோன்னு சொன்னாங்க. நீங்கெல்லாம் சொல்லுங்க, உங்க வீட்டுல என்னென்னலாம் பண்டம் பண்றீங்க, யாரெல்லாம் எனக்கு பண்டம் அனுப்பி விட போறீங்க, எல்லா டீட்டெயிலும் சொல்லுங்க. தேங்க்யூ.